கூட்டம். ஃபேவரட் டெஸ்டினேஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தான். பண்ணிடலாம். மிளகா தேங்காய் வச்சு அரைச்ச தண்ணி. மகா என்ன சொன்ன சொல்லு. அந்த பீரியட்ல என்ன நடந்திருக்கு? மெடிவல் பீரியட்ல ஆமா அந்த படத்துல வந்து மெடிவல் பீரியட்க்கு டிராவல் பண்ணுவாங்க. ஆமா அவங்க போறது Dress எல்லாமே உனக்கு ரொம்ப பிடிக்குமா அது? ஓகே நைஸ். அமெரிக்கால ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல மெடிவல் திங்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. மெடிவல்னாலே வந்து பைரட்ஸ் அதெல்லாம் பைரட்ஸ் ரொம்ப பிடிக்கும். இன்ட்ரெஸ்டா இருக்கு நீ சொல்லதை கேட்க. மகாக்கோட அப்சஷனை பார்த்தீங்களா? மெடிவல் பீரியட்ல அவளுக்கு அப்சஷனும். பைரட்ஸா? பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன். நீ அப்ப அந்த மூவி பார்த்திருக்கியா பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன்? அப்ப நீ அதை பார்க்கணும். நீ அதை அப்ப பார்க்கணும். அது ஒரு நிறைய இது இருக்கு மூவி. நீ பாரு சரியா? அந்த ஸ்பாரோ தான? ஜாக் ஸ்பாரோ. நீங்க பை தி வே என்னோட கையை பாருங்க. இது ஒழுங்கா தெரியல ஒரு நிமிஷம். இந்த கையில் இந்த நெயில்ஸ் வந்து நாங்கள் நாளைக்கு மார்னிங் ஒர்க்கெல்லாம் போகிறோம். அதுக்கு மகா எனக்குன்னு பண்ணி விட்டான். ஹனிகோம். இங்கே பாருங்க, ஹனி அண்ட் ஹனிகோம். இந்த நெயில்ஸ் எனக்குன்னு ஸ்பெஷலாக பண்ணி விட்டான். ஸோ லக்கி பிகாஸ் மகா எனக்கு மெனிக்யூர் பெடிக்யூர் எல்லாம் இப்போ பண்ணி விட்டான். ரிலாக்ஸாக இருந்துச்சு. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி ஃப்ரைடே. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி நாங்கள் ஒர்க்கெல்லாம் கிளம்ப போகிறோம். ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் நான் ரெடி பண்ண வந்தேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ஆக்சுவலி தோசை மாவு இல்லை, அதனால் பொங்கல் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். பொங்கல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகிட்டு ஹர்ப் எல்லாம் போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி கீரை எல்லாம் போட்டு ஒரு மல்லி பொங்கல் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். மல்லி பொங்கல் நீங்கள் செஞ்சதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். அது அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ் வேலியிலேருந்து நான் வாங்கின நியூவஸ்ட் ப்ரெஷர் பேன். ஸோ என்கிட்ட ப்ரெஷர் குக்கர் இருக்குது. பட் எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி ப்ரெஷர் பேன் மிந்தி வச்சுருந்தேன், அது உடஞ்சிடுச்சு. ப்ரெஷர் பேன் வாங்கணுன்னு இருந்துச்சு. ஏன்னா ப்ரெஷர் பேன் நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுவும் மெயினாக இந்த மாதிரி பிரியாணி அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ரெஷர் பேன் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது வந்து 3.5 லிட்டர்ஸ். ஸோ இது எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதை தான் நான் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது ஆக்சுவலி ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ இது எல்லாத்துக்குமே வாரண்டி கார்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதோட என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ரெஷர் பேன் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா என்னோட குக்வேரில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இண்டஸ் வேலி தான். ஸோ நான் இதை வந்து ட்ரஸ்டபிள் ப்ராடக்ட் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்குமே இது பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நான் இந்த புது குக்கரில் தான் பொங்கல் வைக்க போகிறேன். எனக்கு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. யாருக்கெல்லாம் புது பாத்திரத்தில் சமைக்கும் போது ஒரு ஹாப்பினஸ் வரும்னு சொல்லுங்கள். அண்ட் இண்டஸ் வேலி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் ஒரு கூப்பன் கோட் தெரியுதுல, அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி வாங்குங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பொங்கல் பண்ணிடலாம். ஓகே, எல்லோரும் இப்போ தூங்கிட்டு இருக்காங்க. டைம் 7:15 ஆச்சு. ஸோ நான் இப்போவே செஞ்சு முடிச்சிட்டேன்னா நாங்கள் அரவுண்ட் ஒரு 10 o'clock போல் கிளம்ப போகிறோம். இது வந்து ஆக்சுவலி 1 pot பொங்கல். எல்லா பொங்கலும் மாதிரி தான். கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு கை நிறைய கழுவுன கொத்தமல்லி கீரை. ஸோ இதுதான் மெயின். இதை அரைக்க போகிறோம். இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அரைக்க போகிறோம். அதுதான் வந்து இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறது. இப்போ இதில் வந்து இஞ்சி என்கிட்ட பேஸ்ட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, அதே மாதிரி பச்சை மிளகா பேஸ்ட்டு. நீங்கள் வந்து இஞ்சி ஃப்ரெஷ்ஷு வச்சுருக்கீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய துண்டு இஞ்சி தோல் நீக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு 3 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நான் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட பச்சை விழுது அரைச்சாச்சு. அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ஒரு பவுலில்
1 கப் பச்சரிசியும் 1/4 கப் மசூர் தால் வச்சுருக்கேன். யூஸ்வலாக பாசிப்பருப்பு தான் ஆட் பண்ணுவாங்க, பட் என்கிட்ட பாசிப்பருப்பு இல்லாததுனால நான் மசூர் தால் இருக்குது, அதனால் அதை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டுத்தையும் நல்லா கழுவிடுங்க. பச்சரிசி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலர் பொன்னி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாஸ்மதி ரைஸ் கூட நல்லா தான் இருக்கும். ஸோ இதை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணணும், அப்போ தான் வந்து அந்த ஸ்டார்ச் வந்து உங்களுக்கு வந்து ரைஸில் உள்ளதெல்லாம் க்ளீன் ஆகும். ஃப்ரெண்ட்ஸை நம்மளோட இண்டஸ் வேலி ப்ரெஷர் பேனை அடுப்பில் வச்சாச்சுங்க. அது ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் அண்ட் நெய் கலந்து ஆட் பண்ணியிருக்கேன், அதுதான் வாசனை. அதுக்கப்புறம் ஜீரகம், பெருங்காயம் கட்டி அண்ட் நல்ல மிளகு அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 தான் நம்ம பொங்கலோட மெயின் ஃப்ளேவரிங். இப்போ வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிடுங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி, ஆல்ரெடி நம்ம அதில் போட்டிருந்தாலும் இதில் 1 டீஸ்பூன் இஞ்சியும் 1 டீஸ்பூன் பச்சை மிளகா விழுதும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணி விட்டுறலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை ஆட் பண்ணிடுவோம், கொரியாண்டர் பியூரையை. ஸோ இதை நல்ல ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். ஓகே, இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து 1 கப் அரிசிக்கு 4 கப்பு தண்ணி அந்த அளவில் ஊற்றிடலாம். ஸோ இங்கே தண்ணி ஊற்றிட்டேன். இனி இது வந்து தலை கொதிக்கட்டும். அதுக்கிடையில் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு ஃபுல் கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் நல்லா தலைன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம வச்சுருக்கிற ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் மூடி போட்டுற போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லிட் வச்சு மூடி ஒரு 2 விசில் விட்டுற போகிறேன். 2 விசில் கழித்து அடுப்பு அணைச்சிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ விசில் அடங்கியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, நம்மளோட பச்சை பொங்கல் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் அவ்வளோ ஃப்ளேவர். இது பாருங்க, பக்குவமாக வெந்திருக்கு. ஸோ இதை சர்வ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா நெய் ஊற்றி சர்வ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட பொங்கலை சர்வ் பண்ணிடலாம். ஸோ ஒரு பவுலில் மல்லி பொங்கல், நல்ல பொட்டுக்கடலை, பூண்டு, பச்சை மிளகா, தேங்காய் வச்சு அரைச்ச தண்ணியாட்டு சட்னி, அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயில் தாளித்து விட்டுருக்கேன். ஸோ இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். அண்ட் அகெயின் இண்டஸ் வேலி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி வாங்குங்க. லிங்க் வந்து எல்லாமே கீழே இருக்கும். ஓகே, இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். வாவ், ஹே கிளம்பியாச்சு. ஹாய் ஹாய் பிரீத்தி. ஸோ நம்ம பிரீத்தி, ரக்ஷு, மஹி, அடி என்ன பண்ணுவீங்க? என்னெல்லாம் கையில் வச்சிருக்கா பாருங்க. யூனோ காடு, அவளை பாருங்க கட்டுக்கட்டா காடு. ஹாய், யாரு யாரு யாருங்கடி? ஓகே, இல்ல மடியில மஹி மடியில உட்காந்துடலாம், அது உட்காந்து அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஒரே கூட்டம் கார்ல, ஒரே கூட்டம். ஹாய் கேர்ள், ஹாய். எஸ், அண்ட் சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸுங்க. அது என்னன்னு இப்போ சொல்கிறேன். ஆக்சுவலாக எங்களோட பிளான் வந்து ஆஸ் யூஷுவல் எங்களோட ஃபேவரட் டெஸ்டினேஷன் வர்க்கலாக்கு. ஆனால் இன்னைக்கு மார்னிங் நாங்கள் புக்கெல்லாம் பண்ணிட்டோம் போன வாரமே. பட் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் வந்து ஃபோன் இப்படி வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்த ஹோட்டல் அந்த ரெசார்ட்டில் வந்து பெரிய பிரச்சனை ஆயிட்டான். ஒரு பேச்சுலர்ஸ், ஒரு குரூப் ஆஃப் பேச்சுலர்ஸ் வந்து அங்கே பெரிய ரகலை பண்ணிட்டாங்க. ஸோ போலீஸ் கேஸ் எல்லாம் ஆயிடுச்சு. அதனால ரூம் வந்து தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிளானே கேன்சல்னு நினச்சோம். பட் எல்லா இடத்துக்கும் ஃபோன் பண்ணி கேட்டோம், அங்கே எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் லக்கிலி பூவாரில் ஒரு ரெசார்ட்டில் 2 ரூம் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ அதை தான் புக் பண்ணி இப்போ போயிட்டுருக்கோம். எஸ், கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். என்ன இருக்கும்? முறுக்கு, சிப்ஸு எங்கே இருக்கு? இதுவும் எடு.
ஸோ ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அரைவ் ஆகிட்டோம். நாங்கள் இப்போ வந்து அந்த போட்டு எங்களை வந்து போட்டில் தான் கூட்டிகிட்டு போக போகிறாங்க. ஸோ அதுக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இடத்துக்கு பேர் என்ன பிரீத்தி? இந்த இடம் இல்லை, இன்னொரு சொன்னேன்ல, போட் கிளப்பா? வடக்கு வீட்டில் போட் ஹவுஸ். ஸோ இங்கே போட்டெல்லாம் நிறைய இருக்குது. அந்த சைடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஐலாண்ட்ஸ். நாங்கள் ஸ்டே பண்ணுற ரெசார்ட் பேர் ஃபீனிக்ஸ். லெட்ஸ் சி, லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணோம். நிறைய மீன். ஓகே, ஸோ எங்களை கூட்டிகிட்டு போகக்கூடிய போட் வந்தாச்சு. மஹி பாத்துக்கோ, அலிகேட்டர்லாம் இருக்கும். மஹி, கிராக்கடைல்லாம் இருக்கும் பாத்துக்கோ. ரக்ஷு, கிராக்கடைல் இருக்கும் பாத்துக்கோ. இருக்கும், வந்திருப்போம். அப்படியா? என்ன ஒரு பாசம் என் மாப்பிள்ளைக்கு. இங்க வந்திருக்கோமோ? இல்ல வந்தது இல்ல. சதீஷுக்கு தேஜா ஊவா இருக்கு. அடுதானடா, நாங்க இதுக்கு முன்னாடி கோகோலாண்டுன்னு ஒரு ரெசார்ட் வந்தோம். அதுவும் இங்கதான் இருக்கு. அப்படியா? அவன் எல்லாமே பக்கம், பிரச்சனை இல்லை நமக்கு. இல்ல வேணும்னா வச்சுப்போம் நம்ம. சரி, நம்ம அப்படியே ரூம் டூர் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர் கனெக்டட் ரூம். ஸோ பிரீத்தியோட ரூமு என்ன இருக்குது, அதை நான் உங்களுக்கு ரூம் டூர் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பிரீத்தியோட ரூம், அது வந்து எங்களோட ரூம். ஹாய். இந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டா எங்கள் ரூமுக்கு வந்துடலாம். நம்மளை பிரிக்கிறது ஒரே ஒரு டோர் மட்டும்தான். இது எங்க ரூம். எது சாஞ்சா விழுந்துரும். நான் அப்பவே சாஞ்சேன். நான் அதுல சாஞ்சிட்டு என்னடா ஆடு. இது பேட்ச் ஒர்க். அங்க பேட்ச் ஒர்க் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஹைலைட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே வந்து அங்கே பார்க் அண்ட் அந்த சைட் பூல் இருக்கு, ஸ்விம்மிங் பூல். இல்லை கேட்டால் தருவாங்க, இங்கே இருக்கும். நம்ம விளையாடுவோம். ஓகே. ப்ரொபோசல், மாமி லவ் ப்ரொபோசல். இன்னர் சைல்ட். சிரிக்க கூட உள்ளோட மூச்சு. குட் மார்னிங். இது நெக்ஸ்ட் டே குட்டி ஸ்விங். இப்போதான் நாங்கள் எந்திரிச்சோம். இனி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகணும். அப்பாவுக்கு வேண்டி வெயிட்டிங். அக்கா ஓகே. இந்த குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து தான் பேட்மிண்டன் கிளாஸ் போகிறாங்க.
மகா, மஹி, ரக்ஷு எல்லாரும். அதனால் நேற்று இங்கே வந்து ஒரு பேட்மிண்டன் கோர்ட் இருந்துச்சு, அதில் செம்மையாக விளாண்டு என்ஜாய் பண்ணாங்க. அதுவும் என்ன மெயினாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டீஸ் எல்லாம் வந்து அந்த டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க படிக்கிறதுனால. நமக்கு அது ஒன்றும் தெரியாது. அது ஆத்தென்டிக் டேர்மை யூஸ் பண்ணி நம்மளை இது பண்ணுறது. ஆ ஆ பார்த்தீங்களா என்னலாமோ சொல்லி. ஓ அப்படியா? ஓகே. ஆ இனி எங்கள் பிள்ளைகள் எல்லாம் ரக்ஷு எல்லாம் சேர்ந்து பெரிய பேட்மிண்டன் சாம்பியன்ஸ் ஆகிடும். குட் மார்னிங். என் மொத்த பாருங்க, நான் தூங்கி அப்படியே எழுந்திரிச்சு வந்து உட்காந்துருக்கேன். என்ன என்ன முக்கியமான விஷயம்? மஹி உங்கள்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணுமா? முக்கியமான விஷயம் மஹி? ஆ கரெக்ட். அம்மா இஸ் a கேரம் சாம்பியன் இன் ஹவுஸ். ஒரு கிணறு மாதிரி ஒன்று இருக்குது. நான் கிட்ட போய் பார்த்தேன், அது கவர் பண்ணி வச்சுருக்காங்க. எங்களுக்கு பின்னாடி தெரிகிற ஹவுஸில் தான் நாங்கள் இருக்கோம். நெல்லிடா ஒரு நிமிஷம். அது எல்லாமே வந்து இன்டர் கனெக்டட் ரூம்ஸு. ஆனால் இண்டிவிஜுவல் ரூம்ஸும் வந்து உங்களுக்கு அந்த சைடு இருக்குது. ஒத்த ரூம் மட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு இந்த ஹட்டு மாதிரி ஒரு ரூமே இருக்குது. அதுவுமே ஃபுல்லாகிடுச்சு. எங்களுக்கு இந்த ஒரு ரூம் தான் இருந்துச்சு. அந்த இண்டிவிஜுவல் ரூம் வந்துச்சு. நாங்கள் இதை பிக் பண்ணிக்கிட்டோம் பிகாஸ் பார்க்கு எல்லாமே பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வில்லா அந்த ரூமுக்கெல்லாம் ரெனோவேஷன் போயிட்டுருக்கு. ஸோ மேபி அவங்க ரெனோவேட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஃபுல்லாக பெயிண்டிங் வேலை தான் போயிட்டுருக்கு. குட் மார்னிங், டே 2. ஹாய் அப்பா, குட் மார்னிங். அப்பா என் விலாகில் வரவே இல்லை நேற்று. இங்கே குட்டீஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பாருங்க. இன்னும் பண்ணலை, ஸ்விங்கில் விளையாடுவாங்க. இப்போ ரக்ஷு வந்துட்டா. இந்த ஹோட்டலில் நான் வந்து பார்த்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த ரூம் டோரை திறக்குது பெரிய பாடு. ரொம்ப நேரம் ஆகும், யானே தெரியல.